திருச்சிற்றம்பலம். என் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். கொடிமரத்தை விட்டு வந்தவுடன் பலிபீடம் ஒன்று என்று இருக்கிறது. அதை பார்த்தவுடன் ஆடு, மாடு, கோழி போன்றவற்றை பலி கொடுக்கலாமா என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். எனவே பலிபீடம் ஏன் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது என்பதை இந்த பதிவில் காணலாம். பலிபீடத்திற்கு பத்ரலிங்கம் என்று பெயர். அதற்கு அடுத்தபடியாக நந்தி படுத்திருப்பார். நந்தி என்பது ஆன்மா. ஆன்மாவில் உள்ள ஆணவமலம் அந்த பத்ரலிங்கத்தின் பின்னே ஒதுங்கி இருக்கிறது. அந்த பத்ரலிங்கத்திற்கு அருகே போனவுடன் நாமெல்லாம் ஆணவம், கன்மம், மாயை ஆகிய மும்மலங்களையும் பலியிட வேண்டும். பத்ரலிங்கத்திலே நான் என்ற அகங்காரத்தை பலி கொடுக்க வேண்டும். அல்லாது ஆடு மாடுகள் பலியிடல் என்பது பெரும் பிழை. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். பலிபீடத்திற்கு அருகே எப்படி வணங்க வேண்டும்? பலிபீடத்திற்கு பக்கம் வந்து வடக்கு மேற்கு நோக்கிய சந்நிதியாயின் இடப்பக்கத்திலும், கிழக்கு தெற்கு நோக்கிய சந்நிதியாயின் வலப்பக்கத்திலும் நின்று அபிஷேக சமயம், நிவேதன சமயம் அல்லாத போது 3 தடவையாயினும், 5 தடவையாயினும், 7 தடவையாயினும், 9 தடவையாயினும், 12 தடவையாயினும் வணங்க வேண்டும். நமஸ்காரம் ஒரு தரம் 2 தரம் செய்வது பிழையாகும். மார்கழியின் 16ஆம் நாள் திருவெம்பாவை 16வது திருப்பதிகம். முன்னே கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி போலிந்தெம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பேல் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம்தம்மையாளுடையாள் தன்னில் பிரிவேலா எங்கோமானன்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். இந்த கடல் நீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவபெருமானின் தேவியான பார்வதி தேவியைப் போல் கருத்திருக்கின்றது. எங்களை ஆளும் இந்த ஈஸ்வரியின் சிற்றிடை மின்னல் போல் வெட்டுகிறது. எங்களை ஆளும் ஈஸ்வரியின் சிற்றிடை போல் மின்னல் வெட்டுகிறது. எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒளியைப் போல இடி முழங்குகிறது. அவளது புருவம் போல் வானவில் முளைக்கிறது. நம்மை ஆட்கொண்டு அவளும் எங்கள் இறைவனாகிய சிவபெருமானை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளைப் போல மழையே நீ விடாமல் பொழிவாயாக. ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றுக்கொன்று இணைந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த பதிகம். நீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாகி குளிர்ந்து மழையாகிறது என்ற அறிவியல் கருத்தை மாணிக்கவாசகர் 1200 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார். மேலும் இயற்கையை தெய்வமாக வடித்ததன் மூலம் அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை தெளிவாக சொல்லிவிட்டார். இன்று இயற்கையை மதிக்காததன் விளைவை கண்கூடாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இனியேனும் இயற்கையை மதிப்போமா? திருச்சிற்றம்பலம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும். ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே.